வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கும் சூப்பரா சார். இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப தெம்பா இருக்கும் அப்படி. சூப்பர் சார். எங்களுக்கு முதல் கொஸ்டினே வந்து ஒரு சர்ப்ரைஸா தான் கேட்கணும்னு வச்சிருக்கோம் சார். ஏன்னா நீங்க வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர் பேசிக்கலாவே. பேசும்போதே வந்து ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பீங்க, சாஃப்டா பேசுவீங்க, கேரிங்கா பேசுவீங்க. உங்களை வில்லனா போடணும்னு இந்த படத்தினுடைய டைரக்டருக்கு எப்படி சார் தோணுச்சு? என்ன கோபம் தெரியல அவருக்கு. நம்ம மேல ரொம்ப ஏதோ கோபம் நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை நீங்க எங்கேயோ கோவப்படுறத ஓரமா நின்று இருந்துக்கலாம். எங்கேயாவது டென்ஷன் ஆகும்ல, அதை பார்த்துருப்பாப்புல. அது கூட இருக்கலாம். இல்லைன்னா சரி இப்போ வில்லன் கொஞ்சம் புதுசாக வில்லன் அறிமுகப்படுத்துவோமே, ரெகுலரா இல்லாம அப்படின்னு நினச்சிருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கதை சொல்ல வரும்போது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க சார் நெகட்டிவ் ரோல் சார் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் தயங்கிட்டேன். நம்ம இப்போ நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் தயங்கினேன். அப்போ கூட ஒரு நம்பர் ஒருத்தர் இருந்தார். சரி நீ கதையை கேட்டுருங்க சார், கதையை கேட்டுட்டு சொல்லுங்க சார் அப்படி. அப்புறம் கதையை ஃபுல்லாக கேட்டேன். லைன் நல்லா இருந்துச்சு. சமூகத்து சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நிறைய பேர் பேரண்ட்ஸ் வர கஷ்டத்தெல்லாம் இப்போ உள்ள பசங்க மைண்டில் ஏற்றிக்கிறதில்ல. அவங்க கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் இல்லை, அவனுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அப்படி தான் இன்னைக்கு உலகம் இருக்குது. அவங்க கேட்டது வாங்கி கொடுக்கணும், அவங்க என்ன எதை சாப்பிட்ற நினைக்கிறாங்களோ அதை ஆர்டர் பண்ணி கொடுக்கணும். இப்போலாம் சமைச்சு கொடுக்க விட்டாச்சு. இப்போ ஆர்டர் போடணும்னா அந்தளவுக்கு ஆகி போச்சு. இதில் வந்து அப்பா வர கஷ்டத்தை குறைச்சிக்கணும். கடன் குடும்பம் கடன் தொழில் இருக்குது, நம்ம சம்பாதிச்ச கடன் அடைக்கணும். ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு பையன், அதுதான் ஹீரோ. அதை சொல்லும்போது சரி ஒரு நல்ல விஷயம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு தான் சரி நல்ல விஷயமா இருக்குது. இது நம்ம நல்லவனா நடிச்சானா கெட்டவனா நடிச்சானா ஒரு நல்ல படத்தை நடிச்சிருவோமே அப்படின்னு தான் ஓகேண்ணே. அப்போ நம்ம அதை ஒரு ட்ரீட்லாம் சொல்லும்போது எனக்கு பயமா போச்சு. என்னோட வில்லன்னா பரவாயில்ல, நம்ம ஒரு சைலண்டாக அப்படின்னு நினச்சோம். இது வேற மாதிரி கொடூர வில்லனா இருக்கானே அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கும் தேங்க. அப்புறம் நான் கேட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் கேட்டேன், நீங்கள் வந்து என்னை கூப்பிட்றீங்க, நீங்கள் தான் ஒரு நம்பி கூப்பிட்றீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். சார் அதனால வந்திருக்கோம் சார், கண்டிப்பாக இதுக்கு கரெக்டாக பொருந்துவீங்க. நாப்பில் இங்கே அப்பயே பக்குனுச்சு. கரெக்டாக பொருந்துவீங்க. நம்ம இன்னும் வில்லன் அடிச்சிட்டாங்களான்னு தெரியல. கரெக்டாக பொருந்திக்கணும், நேச்சுரல் குணம் மாதிரி பொருத்தி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம். அப்புறம் அவரும் கான்ஃபிடண்டாக இருந்தார். சரி ஓகே, அவர் ஓகேட்டேன். ஓகே சொன்னதுக்கப்புறம் உடனே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து டக்குன்னு பார்க்கும்போது பேரஸாக தெரியக்கூடாது, நேச்சுரல் லுக் இருக்கக்கூடாது, அதை டோட்டல் மாற்றினா தான் ஓரளவு கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகும். இருக்கிற மாதிரி வச்சு ஒரு வெள்ளச்சட்டை போட்டு வேட்டி கட்டிட்டு வந்தேன்னா ஒத்து வராது. அதனால் பேரஸ் தெரியாமல் பண்ணுங்கண்ணே. அதுக்கு மேலே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் தெரியாது, மொத்தமாக தெரியாமல் ஆக்கிட்டாங்க. காஸ்டியூமு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கேஸ்டில் மாற்றிக்கிது. அவங்க ஃபஸ்ட்டு ஷூட்டிங் முதல்ல பண்ண வேலை பேரஸ் தெரியாமல் பண்ணுங்க, அவ்வளோதானே. விபூதி அழிட்டாங்க. ஃபஸ்ட்டு விபூதி அழிச்சிட்டாங்க. மேக்கப் ஃபஸ்ட்டு அழிச்சிட்டு இது கருப்பு மை மாதிரி பூசிட்டாங்க. சரி ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு மொத்தம். ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு விபூதி அழிச்சாலும் பார்த்தா இடம் தெரியாது. இந்த கண்ணாடி பிடிக்கிட்டாங்க, குளிராஸ் போட்டுட்டாங்க. ஓகே ஒரு வச்சு செய்கிறாங்க. இப்போ நம்பி உட்காந்துட்டேன். மேக்கப்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கண்ணாடி காட்டினாங்க. டக்குன்னு எனக்கு வேற யாருமா தெரிஞ்சு சக்ஸஸ். ஓகே நமக்கே நம்ம மாதிரி தெரியலன்னா ஓகே அவன்ட்டு கொஞ்சம் கண்ணாடி பார்க்கும்போதே கொஞ்சம் ஓகே ஒரு வில்லன் லுக் வந்துருச்சு. நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் இந்த பெக்குலியர் வில்லன்ஸ்லாம் இன்ட்ரோ பண்ண ஆள் சார். ஒரே படத்தில் வந்து சனியன் சக்கடை, பட்டாசு பாலு, அவங்களுடைய மேனரிசம்லாம் பார்க்கும்போது இன்னி வரைக்கும் எங்களுக்கு பயங்கர ஃபேவரட். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வில்லனாக போகிறப்போ இந்த கேரக்டருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மேனரிசம் ரெடி பண்ணிக்கிட்டீங்களா சார்? இல்லை, அம்மா அந்த டயலாக் டெலிவரி நம்ம ஸ்டைலில் வரும். கேரக்டர் நேம் வைகுண்டம். ஆமாம், இந்த வைகுண்டம் போது அதில் ஒரு பவர் இருக்குது. அதெல்லாம் டைரக்டர் வச்ச பேர் தான். பார்த்தாரு பேர் சனிய சகடை, பட்டாசு பால்லாம் வச்சுருக்காரு. நம்ம ஒரு பேர் பவர்ஃபுல்லாக வச்சுருந்துட்டு ரொம்ப தேடிப்பாங்க போல இருக்கு. ஆமாம், வைகுண்டம்னு வச்சாங்க. இதில் மேனரிசங்கிறது அந்த பாசி மாலை போட்டிருப்பேன். ஓகே, அதை ஒரு கொலை பண்ணுற அப்படியே அப்படி சுற்றி விட்டு தான் கொலை பண்ணுறது. ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பாட்டை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஆமாம். அப்புறம் ஒருத்தன் அடிக்கிற மட்டும் இந்த மாலையை வாயில் கவிக்க அடித்து தான் அதை பதோடு விடுறது. இதனால ஒர்க் அவுட் ஆச்சு. இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டது. டேரக்டர் ஒத்துக்கணும்ல, ஃபஸ்ட்டு நல்லா ஒத்துக்கிட்டாரு. இதெல்லாம் உங்களோட ஓன் ஐடியாஸ் தானே? நம்ம சின்ன சின்ன ஸ்டைல்ஸ் நம்ம பார்த்துட்டு அப்படி. பட் அவர் வந்து முடிச்சப்போ சொன்னாரா, நீங்கள் பேசிக்காக ஒரு சாஃப்டான ஆளு, நான் வந்து உங்களை இவ்வளோ ஒரு டெரிஃபிக் வில்லனா கேட்டேன், அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிட்டீங்க, ரொம்ப ஹாப்பின்னு ஏதாவது சொன்னாரா? எனக்கு என்னென்னா, எனக்கு
நடிக்கும்போது நம்பிக்கை இல்லை எனக்கு. சரி ஏதோ நடிச்சுட்டு பார்ப்போம். டப்பிங் பேசும்போது எனக்கு ஒரு 80% ஓகே சரியா வந்துருச்சுன்னு தோணுச்சு. அப்புறம் படம் பார்க்கும்போது கடைங்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது தான் ஓகே டோட்டல் வில்லன் ஆக்கிட்டாங்க இவ்வளோ இருக்கு. அவன் படம் பார்க்கும்போது எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஆச்சு. எனக்கே நம்ம திரும்பல நம்மளா இல்லைனா அப்படின்னு உங்களுக்கு இருக்க டவுட் எனக்கு இருக்கும்ல. அது படம் பார்க்கும்போது தெரியல. அப்புறம் நாங்கள் பப்ளிக் ஷோ போனோம். பப்ளிக் பார்க்க எல்லாம் வரும்போது எல்லாரும் பாராட்டினாங்க நடிப்பேன். சார் மாட்டிட்டீங்க சார், மாஸ் சார் அப்படின்னாங்க. ஓகே ஒர்க் டைப் போல இருக்கே அப்படின்ட்டு நினச்சேன். அது முக்கியமாக எங்கள் இயக்குனர் சங்கத்தில் போட்டோம். அங்கே எல்லா டைரக்டர்ஸு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களே, அங்கே பாஸ் ஆகிறது தான் பெரிய விஷயம். பப்ளிக்காவது கொஞ்சம் ஏமாந்துருவாங்க. நம்மளுக்கு படைப்பாளிகள் இல்லை, இவங்க கதை எழுதுகிறவங்க டைரக்ஷன் பண்ணுறவங்க அணுவாக பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. அப்போ எங்கள் சங்கத்துக்கு படம் போட்டோம். எல்லாரும் பார்த்துட்டு யாரும் ஃபஸ்ட் நம்பலை. என்ன சார் இப்படி மாட்டிட்டீங்க? அவங்க இப்போ போஸ்ட்லாம் பார்த்துட்டு ஓகே ஆசைக்கு போட்டிருக்கா போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்கள்ல. படம் பார்த்தோன்னே எல்லாருக்குமே நடி பிடிச்சிருச்சு. நடி பிடிச்சிருந்துச்சு. ஓகே அதுக்கப்புறம் சிலர்லாம் சார் நம்ம அடுத்த கூட நீங்கள் தான் சார் வில்லன்ட்டாங்க. மொத்தம் வில்லன் ஆக்கிடுவாங்க போல இருக்கும்ல, ஒரு பிரகாசம் மாதிரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு. அது உங்களுக்கு தப்பிச்சிடணும் கொஞ்சம். சார் இப்போ இந்த ஒரு படத்துல ஒரு கேரக்டர் நல்லபடியா ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அதே ரோல் கேட்பாங்களே, அது அடுத்தடுத்து வில்லனா இப்போ கால்ஸ் வருதா சார்? இல்லை அப்படிதான் 2-3 கேட்டுக்கிருக்காங்க இப்போ. ஆமாம் இப்படி இப்போ மொத்தம் வில்லன் ஆக்கிடுவாங்க, நம்ம நம்பியார் மாதிரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. அப்படியே இப்போ தெரிய வேண்டிய ரோட்டில். பட் இப்போ வரைக்கும் எத்தனை படத்துக்கு வில்லனுக்கான கதைகள் இல்லை இல்லை இன்னும் எதுவும் கமிட் ஆகலை. அது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோம். தள்ளியே வச்சிருக்கேன். ஆமா ஆமா முழு நேரம் நடிகர் ஆயிடக்கூடாது. நம்ம அப்புறம் டைரக்டருங்கிற அந்த இது போயிடும். நிறைய பேர் சில டைரக்டர்லாம் பெரிய பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர்கள் கடைசி காலத்தில் இறக்கும்போது ஒரு நடிகராக மட்டும்தான் இருந்திருக்காங்க. டைரக்டர் அடையாளம் நிறைய பேர் போயிருக்கு. பப்ளிக் பொறுத்த வரைக்கும் கடைசி நடிகர்ன்றுவாங்க. அப்படிலாம் இருக்கு. ஆமாம் இயக்குனர் அடையாளம் கண்டிப்பாக வேணும். இது சும்மா நம்ம அப்பப்போ ஒரு டைம் பாஸ்மா சொல்லுவாங்களே, அப்பப்போ ஒரு கேமியோ. ஆமாம் அது மாதிரி கேமியோ ரோல் தான். ஓகே சார், நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய படங்களில் இருக்கக்கூடிய வசனங்களும் பயங்கரமான ஃபேமஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே அவன் கத்தி இவன் கத்தி எவன் கத்தி வந்து பிரயோஜனப்படாது, என் கத்தி மட்டும்தான். அந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் நீங்கள் சொல்ல, அந்த மாதிரி ட்ரேட்மார்க்கா இந்த படத்தில் நீங்கள் வில்லனா நடிக்கல பேசுகிற எல்லா டைலாக்குமே அப்படிதான். நீ பெத்த பிள்ளையை காப்பாத்துறியோ, கட்டின பொண்ணாட்டியை காப்பாத்துறியோ, இல்லை வச்சிருக்க வப்பாட்டியை காப்பாத்துறியோ, அதெல்லாம் முக்கியம் இல்லை, சொன்ன சொல்ல காப்பாற்றணும். கண்டென்ட் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம ஃப்ளோவுக்கு அப்படியே மாத்திக்கிட்டது. அப்பப்போ ஒரு மானை தேனி போட்டீங்களா? ஆமா மானை தேனை போட்டு. வேற டைலாக் சார்? ஒவ்வொரு முதலாளிக்கும் முக்கியமான விஷயம் 2 தான். ஒன்று லாபம், இன்னொன்று நஷ்டம். இந்த வைகுண்டத்துக்கு 2 தான். ஒன்று பணம், இன்னொன்று போனோம். இதெல்லாம் விட்டு ஓகே இதெல்லாம் ரசிச்சாங்க. நான் தேட்டரில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேரஸை பார்த்துட்டாங்க. அப்புறம் திருப்பி அடுத்த சீன் வரும்போது பின்னாடி வைகுண்டம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கேரக்டரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நினச்சேன் ஓகே கேரக்டரும் சொல்லிட்டாலே கொஞ்சம் நடிகரை ஒத்துட்டாங்க இவ்வளோ இருக்கு. கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு, வைகுண்டம் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ டைரக்டர் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது நீங்க ஃபுல் படத்தோட கதை கேட்டீங்களா, இல்லை உங்களோட போர்ஷன் உங்களோட கேரக்டருக்கான கதை மட்டும் கேட்டீங்களா? நான் ஃபுல் கதை ஒரு லைனாக கேட்டேன். அப்படியே ஓரளவு கேட்டேன். அப்புறம் என்னதை மட்டும் அப்புறம் டீட்டில் கேட்டேன். டீட்டில் கேட்கும்போது எனக்கு கதை பிடிச்சி போச்சு. நம்ம கேரக்டருங்கிறத விட நம்ம கேரக்டர் யார் வேணால் பண்ணலாம். கதை கொஞ்சம் புதுசாக இருந்தால் சரி இப்போ பண்ணுவோம். கதைக்காக பண்ணது, நம்ம கேரக்டருக்காக பண்ணல, கதைக்காக தான் பண்ணது. சார் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டேரக்டர். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆக்டரை தாண்டி ஒரு டேரக்டர் வெளியே வந்து உங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் ஒரு சஜஷன்ஸ் ஏதாவது கொடுத்தீங்களா டேரக்டர் கிட்ட? இந்த படத்துக்கு சில ஷார்ட்ஸ் மட்டும் சொன்னேன். கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம், நான் வில்லன்ல அவங்க வந்து ஆக்சுவலி இப்போ படம் ஃபுல்லாக லைவ் எடுத்துருப்பாங்க. காக்க முட்டை விக்னேஷ் தான் ஹீரோ. அது யதார்த்தமான ஹீரோ, வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு பையன். அப்போ ஒரு ஒரு ஃபீலு டோட்டல் மேக்கிங்கும் ஒரு யதார்த்தமாக பண்ணுவாங்களே மேக்ஸிமம். நம்ம அது வில்லன் டெரர் விளங்கும்போது அதே மேக்கிங் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ மேக்கிங்கில் மட்டும் கொஞ்சம் நம்ம வரும்போது கொஞ்சம் மாற்றிட்டா தான் டிஃப்ரெண்ட் தெரியும். அவர் சொன்னால் புரிஞ்சாது. அப்புறம் டோட்டலாக நம்மளாம் மேக்கிங் ஸ்பீடு அந்த இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணா, ஹை ஸ்பீட் ஷார்ட்ஸு பில்டப் பண்ணிக்கணும்ல, இல்லைன்னா வேற எதுவும் நம்ப மாட்டாங்களே.
அது மாதிரி அப்புறம் நான் லீடே விட்டேன். அப்போ அவர் ரோடே போட்டார் அவரு. சரி, இப்போ லுக்கா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சாச்சு. ஆனா படத்துல வந்து நிறைய மாசான ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபைட்ஸுக்கெல்லாம் பர்டிகுலரா ஏதாவது பயிற்சிகள் எடுத்தீங்களா சார்? ஆக்சுவலி எனக்கு இந்த சீனை சொன்னாங்க, ஃபைட்டில் எனக்கு இருக்குன்னு சொல்லல டைரக்டர் ஓ ஸ்கிரிப்ட் சொல்லும்போது. அப்புறம் இந்த சீனால எல்லாம் கொஞ்சம் மாசம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களே பேசியிருக்காங்க, இது நல்லா வந்திருக்கு, ஒரு ஃபைட் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் 4-5 சீன் நடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஃபைட்டு எனக்கு முடிய போகுது ஷூட்டிங். லாஸ்ட் நாள் தான் கொண்டு வந்து இறக்குறாங்க. இப்போ வைஸ் மாஸ்டர் இவர் இப்போ வந்தாருன்னு சார். அப்புறம் அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு இருந்தால் கூட நம்ம ட்ரெயின் எடுத்துருக்கலாம், மாஸ்டர் வர வச்சு ஒரு முதல் நானாக இது பண்ணிக்கலாம். ஸ்பார்க்லேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணி கூப்பிட்றாங்க. இப்போ நானும் விஜயா அஜித்தா நானே ஏதோ போகணும் ஃபுல்லாக வந்து நடிக்க வந்த ஆள் என்னைய போய் ஃபைட்டில் பண்ண வச்சுருக்கேன்ட்டு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு ஃபைட் பண்ண. அப்புறம் மாஸ்டர் கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டார், சார் கரெக்டாக இருக்கும் சார் நப்பில் மாஸ்டர் காமெடி ஆயிடாது என்ன சார் கரெக்டாக இருக்கும் சார் நப்பில். அப்புறம் அங்கேயே பண்ணதான். ஆமாம், ஒரு நாளில் ஃபைட்டை முடிச்சுட்டு இப்போ எனக்குள்ளே ஃபைட் பண்ணிவிட்டு வரான், ஒரு கூச்சம் உள்ளே இருக்குங்களே, நடா ஒர்க் அவுட் ஆகுமா, பட்ஜெட்டுலாம் ஓகே, ஏற்கனவே ஒரு சீன் பேசிட்டு போவோம் சொன்னீங்களே, ஆமாம் இங்கே நீ கத்தி இவன் கத்தி எவன் கத்தியும் பிரச்சனை இல்லை, என் கத்தி தான் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல. ஆமாம், சொல்லி அடிக்கல கில்லி. ஆமாம், இது உங்களுக்கு பழை பண்ண ஒன்று தான். ஃபைட்டு கொஞ்சம் நல்லா வந்துச்சு. ஃபைட்டு எனக்கு வந்து அந்த இயக்க சங்கத்தை போட்டோம்ல, அப்போ எல்லாரும் ஃபைட்டை பாராட்டினாங்க. ஓகே, அது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். நம்ம ஃபைட் பண்ணுறது ஒத்துக்கிட்டாங்க இருக்கு, நம்ம என்னென்ன ஒதுக்குவாங்களோ இருக்கு. சரி, நீங்க அப்பவே ஒரு மாஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க சார். நீங்க களத்துல இறங்குறது மட்டும்தான் பாக்கி. அது இந்த படம் மூலமா ஏதோ ஒரு வகையில நிறைவேறிச்சு சார். பொதுவாகவே உங்களுடைய படங்கள்ல இல்ல நீங்க நடிக்கக்கூடிய படங்கள்ல வந்து டைலாக்ஸ் வந்து பொதுவாகவே கொஞ்சம் சவுண்டா இருக்கும். பட் உங்களுக்கு மேல ஒரு சவுண்ட் ஒரு இடத்துல போட்டு உங்களையே வந்து சத்தம் போட்டு பேச விடாத மாதிரி பண்ணிட்டாங்களாமே சார்? சரி, கல்யாணத்துக்கு போகும்ல ஒரே நாதச சவுண்டு அடிச்சுருப்பாங்க, அது மீறி கிட்ட பற்றி பேச முடியும். அப்படி இதெல்லாம் கல்யாணம் பண்ணுவோம், கோயில் திருவிழா இதெல்லாம் அந்த மைக் செட் போட்டு இப்போ சவுண்டு கிளிப்பாங்க. இதை மீறி பேச கஷ்டம். அதை விட ஒரு கஷ்டம் என்னன்னா, இந்த சென்ட்ரல் ஷூட்டிங் ஸ்பாட் நடந்தது தான். கல்யாண மண்டபத்தில் பேசுனதை விட, கோயில் திருவிழாவில் பேசுனதை விட, ஏன்னா அது ரன்னிங்கில் உள்ள ஒரு ஃபேக்ட்ரி. அவங்க என்னென்னா ஷூட்டிங் வாடகை கொடுத்துட்டாங்க, ஆனால் மிஷின் அது ஓடுறத நிறுத்தக்கூடாது, அது ஓட்டே இருக்கும். நீங்கள் முடிஞ்சா மீறி நடிச்சு பாருங்க, ஷூட்டிங் பண்ணி பாருங்க, சவால் மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்த்தா ஃபேக்ட். இப்போ நீங்கள் இந்த கேப்பில் இருக்கும்ல, நான் பேச சுத்தமாக கேட்குறேன் உங்களுக்கு, அவ்வளோ சவுண்டு. நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் அப்படியே மைக்கு பிடிச்சி டேரக்டர்லாம் சைலன்ஸ் அப்படி கெத்து, அப்படியே அது சில கால் போட்டு சைலண்ட் பாங்க. அவன் நினச்சி பார்த்தேன், நம்ம அப்படி சொல்லியிருக்கோமே, ஆளுங்க பேசுறதுக்கே சைலன்ஸ் விடுமே, இங்கே மிஷின் இந்த போடுது, எவன் சைலன்ஸ் சொல்றது? ஏன்னா இதில் வேற நம்ம சொன்ன மாதிரி நம்ம வாய்ஸ் வெளியே கேட்காது, பெரிய ரவுற மாதிரினா போல்டாக இருக்கும் வாய்ஸ்லாம். நம்ம இதில் என்ன இருக்கு, என்னடா இது கத்தி அப்படி பேசி புரிய வைக்கிறது அப்படி. அதுக்கு இப்படி இன்னொன்று ஷார்ட் கேமரா கேட்கும், ஏன்னா பக்கத்தில் இருப்பார் கேமரா வேணும் டைரக்டரும். ஆக்ஷன் போது கேட்காது, என்ன சவுண்டாக சொல்லலாம் கேட்காது ஆக்ஷன். இது ஒரு சவாலாக போச்சு. சரி, அப்புறம் நம்ம கூட நடிக்கலாம் கூப்பிட்டு இங்கே வாங்க போட்டு வெளியே வந்துட்டு இதன் டைலாக், இந்த டைலாக் முடிச்சோன்னா அப்படிமே நான் முடிச்சுன்னு அர்த்தம். அவர் ஆக்ஷனில் மட்டும் கை ஆக்ஷன். ஆமாம், கடைசியா நீங்கள் முடிச்சோன்னா ஏதாவது அது கை ஆக்ஷன் சொல்லணும், அப்போ நீ முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இது வாயெல்லாம் டைலாக் கேட்காது. நான் வந்து அதை பார்க்கும்போது அந்த கை ஆக்ஷன் பார்த்துட்டு இருப்பேன், முடிச்சா என் டைலாக் ஆரம்பிச்சேன். நான் சொல்லிடுவேன் இவ கடைசி முடிச்சுட்டு அப்படிம்பா, அப்போ நீ ஆரம்பிச்சேன். ஏன்னா உள்ள சுத்தம் கேட்காது சவுண்டு. அப்படி உள்ள போயிட்டு அது மாதிரி அப்புறம் ஆக்ஷன்னா டைரக்டர் சொல்லுவார், எனக்கு கேட்காதுல்ல. அப்போ ரெண்டோட மிஸ் ஆகி போச்சு. அப்புறம் நீங்கள் இந்த ஆக்ஷன்னு நீங்கள் சொல்லிக்கிங்க, நான் உங்களே பார்த்துக்கிறேன், கேமரா எதுவும் பார்க்க மாட்டேன், நீங்கள் இங்கேருந்து அங்கே அப்படி கை காட்டிடுங்க. கை காட்டினோம்னா நான் அங்கே ஆரம்பிச்சிடும். வாயில சொல்லாத, கையில சொல்லுங்க. அது மாதிரி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படி அப்புறம் டைலாக் அங்கேயும் அவரே பார்த்துட்டு இருப்பேன். உங்களை பார்த்துட்டு டைலாக் பேசணும்னா அங்கே பார்த்துட்டு அவர் கை காட்டுக்கு அப்புறம்
அப்புறம் உங்களை பார்த்துட்டு ஓ நான் பேசுறது. இப்படி வெறும் சைகையிலேயே ஐயோ சீனை முடிச்சா ஒரு 3 நாள். ஓகே. அப்புறம் என்ன ஆச்சுன்னா நைட்லாம் த்ரோட்டு போச்சு எனக்கு. கத்தி பேசுனல. சத்தமா பேசி ஆமாம் பேசி பேச்சே தான் பேசு. நைட்டு வந்து ஹாட் வாட்டர் கொடுத்து மறுநாள் திருப்பி கத்தணுமே. ஆமா ஆமாம். அப்புறம் நைட்டில் ஹாட் வாட்டர் கொடுத்து குரலே 3ஆவது நாள் டோட்டலாக மாறி போச்சு. ஓ கரகரன்னு ஆகி போச்சு. அப்படி இந்த படத்தில் ஓகே. கஷ்டப்பட்டு நடிச்சோம்னா இந்த ஒரு அந்த 3 நாள் factory ஒரு scene. ஃபைட் பண்ணதோ ஓகே. அடிச்சு பிடிச்சி ஊட்டினதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. பேசுனதே கஷ்டப்பட்டு தான். ஓகே. Okay. சரி, எங்களுக்கு டவுட் சார், அவர் ஆக்ஷன் காட்டுறது கையில சொன்னாரு, கட் சொல்றப்ப எப்படி சார்? கட்டு அப்படின்னா ஆ. முடிச்சிரும்ல, ஆ. நானே கடிச்சிருவோம். ஆ. முடிஞ்சதுக்கப்புறம் ஆ. கட் அப்படின்னு நான் கை காட்டுவேன். நீங்க அங்க இருந்து கை காட்டுறீங்க. அவங்க கேமரா கட் பண்ணிடுவாங்க. ஓகே. நான் அது அவருக்கு தெரியாது இங்கே முடிச்சோம்ட்டு. அப்படி இதை அவருக்கு ஸ்டார்ட் கேமரா சொல்றது, நாங்கள் வந்து அப்படியே கட்டுங்கிறது. ம். இப்படித்தான் 3-4 நாள் பொழப்பு ஓடிச்சு. ஸோ இன்னொரு பக்கம் நீங்க நடிக்கிறது வந்து நீங்க மானிட்டர் பண்ணிட்டு பாக்குறீங்களோ இல்லையோ நமக்கு தெரியல. பட் படத்தோட ஹீரோ நீங்க நடிக்கிறது ஓரமனு மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாராம். ஏதோ ஒரு ஓரத்துல இருந்து உங்களுடைய நடிப்பை பார்த்துட்டே இருப்பாங்க எப்போதுமே. அதை நீங்க கண்டுபிடிக்கிறது ஒரு ஒர்க்கா இருக்கு. காக்கமோட விக்னேஷ் தான் ஹீரோ. ஆமாம். அப்படியே அவருக்கும் சீன் இருந்துச்சு. எனக்கு அவருக்கும் ஃபஸ்ட் நாளும் ஒரு காம்பினேஷன் தான். ம். அதனால ரூமுக்குள்ள இந்த ஃபேக்ட்ரிலாம் இல்லை, அது உள்ளே ரூமுக்குள்ளேயே எடுத்துட்டோம். மற்ற எல்லாம் ஃபேக்ட்ரியில். நான் சீனை முடிச்சுட்டு அப்படியே வருவேன். ஒரு உருவம் அப்படியே இங்கே லாங்கணும்னு பார்த்துட்டே இருக்கும் நின்று. ம். மற்ற காக்கமிட்ட விக்னேஷ். ஓகே. அவர் சீன் எனக்கு இல்லை, எனக்கு முடிஞ்சதான் வேறு சீன் இருக்கும். ம். அவர் சீன் இல்லைன்னா கூட அங்கே இருப்பார். அவர் அங்கே இருந்து என்னதான் பண்ணுறாங்க, அவருக்கு என்னென்ன ஒன்று இருந்திருக்கும். நம்மலாம் நடிக்கும்போது கேமரா அசையவே இல்லையே, ம். என்ன பேனிங் கூட அப்படியே மெல்ல திருப்பினாங்க, இப்படிங்கிறாங்க. அது கிரேன் இறங்குது, ஆ. ட்ராலி சட்டன்னு போகுது. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஸ்பில் இல்லைன்னு ஒன்று யோசிச்சுட்டு ஒரு டவுட் டவுட் வந்துருக்கேன். ஓகே. ஏன்னா வேற படமா ம். நம்ம படமா அது அப்படின்னு டவுட் வந்துருக்கோம். அவர் வந்து ரசிச்சிருக்காரு. அவர் என்னதான் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் ஒன்று அந்த பார்ப்பேன், அந்த லுக்கில் ஒரு மைண்ட் வச்சு கேட்க எனக்கு, நீங்கள் என்னதான் பில்டப் பண்ணீங்க, என்னதான் பஞ்சுடாக பேசிக்கிங்க, ஆனால் அந்த சென்ட்ரல் படுத்த ஹீரோ நான். ஓ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் ஆமா, மூலமா அவருக்கு. வந்தீங்க. இன்னொரு ஆமாம், என்னதான் நீங்கள் பண்ணி பேசினாலும் நீ ஒரு வில்லன் தான், ம். நான் ஒரு ஹீரோ அப்படின்னு அவரு. நான் ஹீரோ தான் அப்படின்ட்டு அந்த அந்த ஒரு தெனாவட்ட அவர் பார்த்தாலும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே. அதெல்லாம் இல்லை, அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். வேறு சார் வந்திருக்காரு, ம். ஓகே என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு. அவர் வந்து இந்த திருப்பாச்சி சிவாசி டைரக்டராக அந்த இது பார்த்துருக்காரு. ம். வேறு ஹீரோக்கள்னா கொஞ்சம் ஈகோ வந்துருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ இவருக்கு ஒரு பில்டப்லாம் பண்ணுறாங்களே, நமக்கு தான் ஒன்றும் இல்லையே, நம்ம டம்மி ஆயிடுவோம்லாம் ஒன்றும் யோசிக்கணும். அதெல்லாம் இல்லை அவர். ம். அது அந்த இது இல்லை அவர். ஓகே, அந்த கேரக்டரை படத்து நம்ம கேரக்டர் இப்படி, அவர் கேரக்டர் அப்படி, நம்ம நல்லவன் அவன் கேடு கட்டவன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே. சரி, Super. இப்போ உங்க படங்கள் எல்லாம் வந்து ஊர் பேர்ல தான் இருக்கும். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி இந்த படமுமே ஒரு ஊர் பேர் இல்லை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு லேண்ட்மார்க்கோட ஒரு சென்னையோட ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கோட பேரா அமைஞ்சிருச்சு. அதுல ஏதாவது உங்களோட சஜஷன், ஏதாவது உங்களோட இல்லை ஐடியா? இல்லை இல்லை, ஆக்சுவலி அது சில அது ராசி. ஓ ராசி. இப்போ எங்களை திருப்பாச்சியாக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், எல்லா ஊருக்காரனும் அங்கேயும் இங்கே சென்ட்ரல் வந்து இறங்கணும். ஆ அப்படி அப்படியே அப்படி போச்சு. லாக் பண்ணிட்டீங்க. ஆமா. ஓகே. பார்த்தாரு அவரு, இன்னும் நீங்க பல ஊரு எல்லா ஊரையும் நான் இங்கே கொண்டு வந்து ஒன்னாக்குற இடம் சென்ட்ரல். Central. சென்ட்ரல். ஆமா அப்படின்ட்டு அவரு நம்மளோட பயங்கரமா யோசிச்சிருக்காரு, டேரக்டர் யோசிச்சிருக்காரு. யோசிச்சிருக்காரு. அப்போ ராசி ஏதோ ஒன்று வந்து உள்ள இந்த ஊர் வந்து அடங்கிருச்சு. பட் என்னைக்காவது நீங்க போய் திருப்பாச்சி, திருப்பதி, பழனி அந்த மாதிரி நிறைய படங்களுடைய பேர்கள்லாம் வந்து நீங்க ஊர் பேர்களாக வச்சிருந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு பயங்கர ட்ரேட்மார்க் செட் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு ஊர் பேருடைய நேம் ஒரு ஹீரோக்கு வச்சு மேபி லேட்டர் வேற ஊர் நேமா மாற்றி அது ரிலீஸ் ஆன படம் ஏதாவது இருக்கா சார்? இந்த படம் டைட்டில் வச்சேன், ஆனால் வேற ஒரு காரணங்களுக்காக ஊர் பேர் மாற்றிட்டேன் நான், இந்த பேர் மட்டும் மிஸ்ஸிங். ஒன்று நம்ம ஊர் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஓகே. நாட்டரசன் கோட்டை. ம். ஓ, அது ஆமா. நல்லா இருக்கே சார் பேர். ஆமா, ஆமா. அது கொஞ்சம் அது ஃபியூச்சர் பிளான் இருக்கு. ஆமாம், நாட்டரசன் கோட்டைன்ற ஊர் பேரே கம்பீரமாக இருக்கும். கம்பீரமா இருக்கு. ஆமாம் ஆமாம். அது ஆனால் என்ன ஒன்று ஊர் பேரை கெடுத்துடாம நல்லபடியா திரும்ப ஊருக்கு போகணும். நான் நல்ல கதையாக பண்ணணும். ஆ. ஊருக்கு போகும்போது என்னையா ஊர் பேரை கெடுத்துட்டு எங்கள் ஊரில் கூட அவன் தடுத்துடக்கூடாதுல்ல. ஆமா. அதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ நல்ல கதை அமையும், நல்ல கதை அமைஞ்சா தான் நம்ம ஊர் பேரே வைக்கணும். கண்டிப்பா. ஓகே. அது மாதிரி நீங்க இயக்கிய படங்கள்ல எந்த ஊர் பேர் வச்ச படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்? இந்த ஊர் பேர் நேம்
இதை வச்சு நான் ஒரு பார்ட் 2 கூட பண்ணுவேன் அந்த டைட்டிலுக்காகவே. திருவண்ணாமலை ஆ. உங்களுக்கு திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி எல்லாமே ஓகே கமர்ஷியலாக இருக்கும். எனக்கு பெருசாக எனக்கு பிடிச்ச படங்கிறது திருவண்ணாமலை. ஓகே. அதனால எனக்கு பிடிச்ச ஸ்டோரி இன்னைக்கு ஆன்மீகம் சாமியார்லாம் இருக்காங்களே ஈஸியாக நமக்கு ஆசிரியம் பண்ணிடுவாங்க. கோயிலுக்கு போகணும் வச்சுங்களேன், அப்படி தலையில் ஊதியை போட்டு சில அட்வைஸ் பண்ணி அப்படியே அமைதியாக இருக்கு நிம்மதியாக இருக்குன்னு பண்ணுவாங்க. அது ஆசிரமம் பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஈஸி. கோவப்படாத, சாந்தமாயிரு, இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் ஓகே. நீங்கள் கோயிலில் உட்காந்துருக்கிய, நீங்கள் பிரசாதத்தை சாப்பிட்டு கோயிலில் உட்காந்துருக்கு, சமூகம் வந்து பாரு சாமியாரை, நீ சமூகம் வந்து வாழ்ந்து பாரு, அப்போ நீங்கள் கோவப்பட வாழ்ந்து பாரு தெரியும். அப்புறம் ஒரு சாமியாரை கொண்டாந்து சமூகத்தில் உள்ள விட்டு அவன் கத்தி எடுத்து குத்துல காயிடுவான். சமூகம் கேட்டுட்டு கிடக்கு. அப்போ ஆசிரமம் பண்ணுறதும் அட்வைஸ் பண்ணுறதும் அறிவுரை பண்ணுறதும் சாமியாருக்கு அந்த காவியை கட்டிட்டு ரொம்ப ஈஸி. சமூகத்தில் வாழணும்லம்மா கண்டிப்பா. அந்த சொல்றதான் திருவண்ணாமலை. ஆமாம், அது இன்னும் கொஞ்சம் படம் நல்லா எடுத்துக்கணும். எனக்கு கொஞ்சம் படத்தை பார்க்கும்போது சில குறைகள் இருக்கும்ல, எப்பவுமே குறைகள் இருக்கும். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. எனக்கு பிடிச்ச படாது அது. இன்னும் செகண்ட் பார்ட் எடுக்கலாம். கடைசி சாமியார் வந்து கோயிலுக்கு போக மாட்டார், டூயல் ரோல். ஒரு அர்ஜுன் சமூகத்தில் ஒரு ரவுடி மாதிரி இருப்பார், ஒரு அர்ஜுன் தான் சாமியாராக இருப்பார். இங்கே மாறிக்குவாங்க. மாறிக்கும் போது பையனா வந்துடுவார் சமூகத்துக்குள்ள, இவர் சாமியார் வாங்கி உட்காந்துருவார். சாமியார் உட்கார அவர் சொல்லுவார், கோயிலில் உட்கார்றது பெரிய விஷயம் இல்லையே, என்னென்ன வேலைக்கு சாப்பாடு வந்துட போகுது, சாப்பிட்டு நல்லா தூங்கி திரிக்க போகிறேன், பக்கத்துல நல்லா கும்பிடுவாங்க, காலத்தை விட்டு கும்பிடுவாங்க, இது என்ன இருக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு, ஒன்றுமே இல்லை, நீ போடா பாடுறா. ஆமா, அப்போ அந்த இது நல்ல ஒரு இன்னொன்று கதை நல்லா பண்ண வேண்டிய மேட்ரு. அது எனக்கு அது பிடிச்ச படம். இப்போ வந்து எண்டில் சாமியாரே கொலை பண்ணுறதுக்கு ஆயிருப்பார். அது பார்ட் 2 போகும்போது இன்னும் நல்லா பண்ணலாம். அது ஒன்று எனக்கு பார்ட் 2 பண்ணால் திருவண்ணாமலை பண்ணலாம். சூப்பர் சார். அந்த படத்தோட ஷூட்டிங் நான் பார்த்துருக்கேன் சார். வாங்க பார்த்துக்கலாம். ஆமாம் சார், எந்த கோனியராஜபுரம் அப்பாவோட ஊர் சார். அங்கே நீங்கள் எடுத்தப்போ நாங்கள் ஓகே ஓகே. எந்த சீனு அந்த லைக் அவர் வீட்டிலேருந்து ஓடி வருவார், அதுக்கப்புறமா ஆப்போசிட் வீடு ஃபுல்லாக நம்ம மாமா வீட்டில் தான் சார் எடுத்தீங்க. கரெக்டு. அது ஃபுல்லாக பார்த்து அந்த ஷூட்டிங்லாம் வந்தேன். பார்த்துட்டு அர்ஜுன் மேலே இது கிருஷ்ணா ஊத்துவாங்கல்ல. ஆமா சார், அது அவரும் சாமியார் டைரக்டர். அது வீட்ல நாங்களா ஃப்ரேம்ல வரமான அப்புறம் படம் போய் பார்த்தோம். வந்தீங்களா? ஒரு ஓரமா இருந்தீங்களா? சரி, அடுத்த செகண்ட் பார்ட் எடுக்கும்போது உங்களை மெயினா போட்டுருவோம். தேங்க் யூ சார். இதுக்காகவே இந்த பார்ட் 2 நடக்கணும்னு இருந்திருக்கு சார். அதுக்கு ஏதாவது ஒரு பேரோ இல்ல தங்கச்சி கேரக்டர் இருந்தா இப்பதான் ஒரு ஓகே பண்ணிருக்கேன். இப்பவே ஓகே இல்லாம பண்ணிர போறேன். அது ஹீரோ தங்கச்சி கொடுத்துருவோம். ஹீரோ தங்கச்சி. ஓகே சார், சூப்பர். ஓகே, அவர் கொடுக்க பெரிய விஷயம். அவருக்கு 2 சீன் தான், தங்கச்சிக்கு பெரிய விஷயம் கொடுக்குறோம்மா. ஏன் சார் இப்பதான் நல்லா ஆரம்பிச்சீங்க, பட் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். ஓகே, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் சார். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால நிறைய டைரக்டர்ஸ் இந்த இன்டர்வலை வந்து ட்ரெண்டிங் ஆக்கணும், சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக எல்லாரும் இன்டர்வல் மாஸ் ட்விஸ்ட்னு பேசணும் அப்படின்றதுக்கு ரொம்ப மெனக்கிடுறாங்க. நிறைய இன்டர்வல் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்தவங்களாம் வந்து ஸ்டோரி போடணும், ட்விட்டரில் வந்து ட்வீட் போடணும்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் திருப்பாச்சி சிவகாசி ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் சார். ஒரு சிம்பிள் தான், டயலாக்லாம் எதுவும் இருக்காது. திருப்பாச்சியில் பஸ்லேருந்து இறங்குவார், கண்ணுக்கு ஒரு ஷாட்டு, அதுலேயே ஒரு மாஸ் கிரியேட் ஆகிடும், செகண்ட் ஹாஃப் மாஸாக இருக்கும். சிவகாசியில் ட்ரெயினில் ஏறுவார், ஏறி ஒரு க்ளோஸ்அப்பில் ஓகே உங்களுக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒன்று வைப்பார். ஸோ அந்த 2 இன்டர்வியூலுமே சிம்பிளாக இருக்கும், பட் பவர்ஃபுல்லான இம்பாக்ட் சார். ஸோ அதை கிரியேட் பண்ண விதம். திருப்பாச்சி வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரோல் நீ சொன்னது ஒன்றுமே இருக்காது. பஸ்ஸில் இறங்குறதானே, இறங்கி லுக் விடுவார், அவ்வளோதான். ஆனால் ஹீரோ அறிமுகத்துக்குள்ள கிளாப்ஸ் கிடச்சிது. அது ஆமாம் சார், ஓப்பனிங் அந்த ஹீரோ அறிமுகத்துக்கு என்ன விஜய்க்கு அடித்தாங்களோ அந்த கிளாப்ஸ் வந்து இறங்கி லுக் விடுவார். சென்னை மாநகரம் போர்டை காட்டினோன்னே அந்த போர்டுக்கு கிடச்சிது. அப்போ டயலாக் பேசி அது இது பண்ணி தான் இன்டர்வல் விடணுங்களாம் அவசியம் இல்லை. நமக்கு அடுத்து எதிர்பார்ப்பு உண்டாக்கணும். செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி இருக்குமோ, வெளியே போகிறாங்கல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு வேகமாக வந்து உட்கார்றதுக்கு மனநிலை இருக்கணும். டீ சாப்பிடணும் உடனே வந்து உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி இன்டர்வல் இருக்கணும். அதான் இன்டர்வல். வெளியே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு தமிழ் அப்படி அடிச்சுட்டு ஆரம்பிக்கிட்டு போகலாம்ங்கிறது இன்டர்வல்ல. அப்போ அவன் திருப்பி உள்ள வந்து வேகமாக அந்த ஆர்வம் இருக்கணும். அது திருப்பாச்சிட்டு இருந்துச்சு. அவன் என்னடா திருப்பூர் போகிறோம்னா ஃபஸ்ட்டு ரூபாய் என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ கதை தெரியாதுல்ல. ஃபஸ்ட்டு ஷோ எல்லா ஊர்லேயுமே இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் என்னை திட்டாங்க, எவன்டா டைரக்டர் அப்படின்ட்டு.
மாஸ் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ விஜய். ஏற்கனவே கில்லி திரும்பலாம் பண்ணி அப்படி அப்படி இருக்காரு. தங்கச்சி வந்து மெட்ராஸ் போனேமா இங்கே வீட்டில் உட்காந்துருக்கு. ஃப்ரெண்டை கொண்டு விட்டாங்க. விராட்டுக்கு நான் திருப்பூரில் பனி இங்கே வேலைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு போயிருக்காருன்னா விடுவானா ஆடியன்ஸு. ஃப்ரெண்டு செத்த உடனே கிளம்பி வாண்ட போயிட்டு எவன்டா என் ஃப்ரெண்டை கொண்டவன் யாராங்க போகும்ல. அது இல்லை சாப்பிட்டா நீ இருமா நான் போயிட்டு வந்துடுமான்ட்டு கிளம்புவார். பஸ்ஸில் ஏறும்போது நொந்துட்டான் ஆடியன்ஸ். எவன்டா டேரக்டர் சொதப்பின டேரக்டர் நம்ம தலைவர் படத்தை முடிச்சு விட்டான். அவன்கிட்ட ரொம்ப நொந்து சுத்தாயிட்டான். சில நேரத்தை திட்டிருக்காங்க. பாத்தீங்களா சார் ஷோ போனப்ப? ஆமாம், எனக்கு வெளியே போன் வருது. ஐயோ சாயங்காலம் பாரு திட்டிருக்காங்க எவன்டா வந்துட்டு டேரக்டர்ன்ட்டு. அப்பெல்லாம் திட்டு வாங்கிட்டேன். சென்னையில் கால் வச்சு ஒரு போர்டை பார்த்தோம் தான் அவனுக்கு உசுறு வந்துருச்சு. அர்ஷா கிளாப்ஸ். ஏன்னா அவன் நொந்து போயிருக்கான்ல. நொந்து போகும்போது ஏன்னா சென்னையில் இருந்தோன்னே தலை வந்துட்டான்டா அப்படின்னு அந்த ஹாப்பி அதுதான் அதுன்றோட ப்ளஸ். அது மாதிரி சிவகாசியில் வந்து அங்கே சொல்கிறான் பிரகாஷ் தம்பி செத்து போய் நினச்சிட்டான். 5 வருஷம் ஆளை காணோம். அவன் நேரம் செத்து போய் மறுபடியும் மண்ணாகி இதாக இருப்பான். போச்ச இடத்துல நேரம் புல்லு முளைச்சிருக்குமா. செத்து போட முடிவு பண்ண இடத்துல அவங்க கிளம்பி வருவான் ஹீரோ. அப்போ ஆடியன்ஸ் குஷியாச்சு. ஓகே நீண்டா எங்கள் ஹீரோ செத்து போட நினைக்கிறியடா வரேன்டா. ஏன்னா அம்மா குடும்பப்படுத்திருப்பான். அப்போ அங்கே இன்ட்ரெஸ்ட் ஆகும். சில இதில் நம்மளுக்கு பெருசாக டயலாக் பேசி சவால் விட்டுறது அப்படி தான் இன்ட்ரோல் பண்ண அவசியம் இல்லை. சில இடங்கள் நம்ம அழகாக கதையோட அதுக்கு அடுத்து செகண்ட் ஹாஃப் எதிர்பார்க்க வைக்கணும். அது கரெக்டாக அமைஞ்சது. அதனால அது ரெண்டுமே பக்காவா இப்போ வரைக்கும் பயங்கர. நீங்க இப்போ ரீரிலீஸ் பண்ணப்பெல்லாம் போயிருந்தீங்களா சார்? அது பயங்கர எனர்ஜியா. நான் ஒரு திருப்பாச்சி போட்டாங்க அவருடைய பிறந்த நாளைக்கு. நான் அப்பதான் தெரிஞ்சது ரிலீஸ் அப்போ கூட அப்படி இல்லை. உட்கார விட தேட்டர்ல படம் உள்ள டான்ஸ் கத்தி விசில் பறக்குது. அவ்வளவு திருப்பி சிவகாசி ரீரிலீஸ்னா பேசிக்கிருக்காங்க. வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே சார், செமையா இருக்கும் வந்தா. ஓகே. ஸோ இந்த முதல் 2 படத்தினுடைய லைக் கதைகள் இந்த ஒன்லைனே எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ திருப்பாச்சி கிராமத்தில் இருக்க ஒரு ஹீரோ, அவர் இன்டர்வலுக்கு அப்புறம் சிட்டிக்கு வருவார். சிவகாசி வந்து சிட்டியில் இருக்கிற ஹீரோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் கிராமத்துக்கு போவார். இது நீங்கள் வந்து ஒரு முரணா பண்ணணும் தான் பண்ணீங்க. ரெண்டாவது தோசை திருப்பி போகிற மாதிரி தானே இப்படி போட்டதை இப்படி திருப்பி போடுங்க, அவ்வளோதான். ஓகே. எனக்கு என்ன ஒரு சிட்டி ஆடியன்ஸு வில்லேஜ் ஆடியன்ஸ் 2 பேரையும் கவர் பண்ணுற மாதிரி கதை இருக்கணும்னு எப்பவுமே நான் ஒரு மைண்டில் வச்சுக்குவேன். முக்கியமாக லேடிஸுக்கு கதை பிடிக்கணும். ஆக்ஷன் படங்கிறது ஜென்ஸுக்கு பிடிச்சி போகும். ஆனால் லேடிஸுக்கும் ஆக்ஷன் படம் கமர்ஷியல் படம் பிடிக்கணுங்கிறது அது மைண்டில் வச்சு தாங்க நம்ம கதை பண்ணுறது. அதே மாதிரி எல்லா ஆடியன்ஸுக்கும் A-B-C A கிளாஸ் B கிளாஸ்பாங்கல்ல, இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச கதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இது வரைக்குமே அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். யூத்துக்கு மட்டும் பிடிச்சிருக்கணும், ஆண்களுக்கு மட்டும் பிடிச்சிருக்கணும், பெண்களுக்கு மட்டும் பிடிச்சிருக்கணும், இதில் என்ன பிரிவின வேண்டியிருக்கு. படம் எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ கமர்ஷியலுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான் கமர்ஷியல். ஆம்பளை மட்டும் பார்க்குற மாதிரி அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு வன்முறை மட்டும் இருந்தால் அது வன்முறை படம், அது கமர்ஷியல் படம் இல்லை. கமர்ஷியல் படங்கிறது வந்து குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பார்க்குறது கமர்ஷியல் படம். ஒரு சாங்கு ஒரு ஃபைட்டு இது அது நிறைய பேர் கமர்ஷியல் படம்னா ஒரு ஃபைட்டு சாங் வைக்கணும் காமெடி வைக்கணும், அது இல்லை. எல்லா குழந்தையும் பார்க்கணும். 5 வயசு பையனும் முகம் சுளிக்காமல் பார்க்கணும். சூப்பர். 10 வயசு பையன் வந்து வெட்டும்போது எனக்கு கழுத்து தலை பறக்குதுல, அதுவும் கமர்ஷியல் படம் இல்லது. அது வெட்டினா கை தண்ணி துடிக்குது, ரத்தம் பீச்சு அடிக்குது எடுத்தால் அது கமர்ஷியல் படம் இல்லது, அது வன்முறை படம். நீங்கள் அது கமர்ஷியல் படங்கிறது இன்றைக்கி எல்லாம் அதை கொண்டு விட்டாங்க. வெட்டினா தலை துண்டா விழுகுது, முண்டம் கீழே வந்து கை துடிச்சிக்கிட்டு இருக்கு, வெட்டுறேன் கையை வெட்டி கையை தூக்கி ஹீரோ போடுறாரு, இதெல்லாம் கமர்ஷியல் படம்னு சொல்கிறது பொய். இது எப்படி கமர்ஷியல் படம் ஆகும்? இன்னைக்கு கமர்ஷியல் படம் நிறைய பேர் இது நடிச்சுக்கிருக்காங்க. கமர்ஷியல் படங்கிறது குழந்தையிலேருந்து பெரியவங்க 60 வயசு 70 வயசுலேருந்து ஃபேமிலியோடு பார்க்குறது, முகம் சுளிக்காமல் பார்க்கணும். ஒரு அப்பா அம்மா வந்து குழந்தையில பயம் இல்லாமல் எந்த தயக்கம் இல்லாமல் ஒரு படத்தை கூட்டு போய் உட்கார வச்சா தான் அது கமர்ஷியல் படம். சூப்பர் சார். சார் இந்த மாதிரி நிறைய மாசான கமர்ஷியலான ஹிட் படங்கள் கொடுத்த டைரக்டர் பேரரசு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பயங்கரமான டைலாக்ஸ் வந்து தியேட்டரில் தெறிக்க விட்டீங்க. ஸோ டைரக்டர் பேரரசோட பேனாவை இப்போ யார் சார் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கா? ஆமாம் சார், நான் சார். அது நான் யாரும் கண்டுபிடிச்சிட்டேன். யார் சார்? பேரரசு தான். பேரரசு என்ன அவர் வந்து இப்போ ஒளிச்சு வைக்கல, பேனா எடுக்காம இருக்காரு. அது டைம் பார்த்து எடுப்பாரு. நம்ம ஏதோ படம் பண்ணணும்,
ஒரு பணத்துக்காக ஒரு படம் பண்ணிடணும், அப்புறம் படம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஏதோ படம் பண்ணிகிட்டே இருக்கணும், டச்சில் இருக்கணும், அந்த தாட் எனக்கு வரல. அது ஓகே. ஒரு படம் பண்ணால் அது கரெக்டாக பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு இப்போ போட்ட காசு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இன்னைக்கு விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார், இப்படி ஒரு சில ஹீரோக்களுக்கு தான் இந்த ஓப்பனிங் 4 நாள் கலெக்ஷன் வந்து போட்ட கஷ்டம் வருது. லாபம் வருதாங்கிறது அடுத்த விஷயம். போட்டோம்னு கரெக்டாக ஒரு 300 கோடி 400 கோடியா அது கரெக்ட் அந்த ஒரு பிஸ்னஸ் ஆயிடுது. சில ஒரு 4-5 ஹீரோவுக்கு தான். மற்றெல்லாம் இப்போது கஷ்டமாக இருக்கு. இன்றைக்கி தியேட்ரிக்கல்ங்கிறதே போச்சு, பிஸ்னஸுங்கிறதே போச்சு. அப்புறம் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க ஒரு மேஜிக் என்னென்னா, சில படத்துக்கு தேட்டர் ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாகிடுது, ஓப்பன் நல்லா இருக்குது. சின்ன படத்துக்கு சொல்கிறேன், சில படத்துக்கு 10 பேர் 20 பேர் இருக்காங்க. இப்போ சின்ன படம் ஓகே, அது சின்ன படம் எப்படி ஃபுல்லாகுது? அதே ரேஞ்சு இந்த படமும் ஏன் வர மாட்டேங்கிறான்? அப்போ எங்கேயோ ஆடியன்ஸுக்கு வந்து கணிக்கிறான். ஒரு டிசைனை பார்த்து, ஒரு ட்ரெய்லரை பார்த்து அதை கணிக்கிற சக்தி ஆடியன்ஸுக்கு இருக்குது. எங்கள் சினிமாக்காரனுக்கு இருக்கிறத விட ஓகே நாங்களே ஏமாந்துருக்கோம். நல்லா இருக்கும், போய் பார்த்தா ஆள் இல்லை, பல படம் குப்பையாக இருக்குது, மொக்கையாக இருக்குது. கணிச்சினா சார் அவன் சில இப்போ நான் வந்து டாடா படம் வச்சுல ரிலீஸ் அன்னைக்கு பெருசாக ஒன்றும் ஆர்டிஸ்டில் பெரிய இதெல்லாம் இல்லை, கூட்டமே இருக்காது. அப்படி தான் போகிறேன். யார் சொல்லி என் பொண்ணு கூப்பிடுது, எனக்கு டாடாங்கிற பேர் எனக்கு ரிலீஸ் ஆகுது தெரியல எனக்கு. அப்போ நீங்கள் போகலாம்ப்பா, என்ன படம்? டாடாவா? சரி, பொண்ணு கூப்பிடுது, எனக்கு போகிறேன். போய் பார்த்தா தேட்டர் ஃபுல்லு ஃபஸ்ட் நாள். எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும்னு எப்படி ஃபுல்லாக வந்தாங்க. படம் சூப்பர், படம் சூப்பர், நல்லா இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு பார்த்து அப்போ ஏதோ கணிக்கிறாங்க ஆடியன்ஸு. அவன் போஸ்ட் டிசைனில் கணிச்சிட்டாங்க சார். போஸ்ட் டிசைன்லேயே அவன் இந்த படம் நல்லா இருக்குமோன்னு தோணுது அவனுக்கு. ட்ரெய்லரில் பார்க்கும்போது சில விஷயம் பார்த்துக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. சில ட்ரெய்லரு இதெல்லாம் பார்க்கும்போதே இது சரியாக வராதுன்னு தோணிடுது. ஆடியன்ஸ் மிகப்பெரிய அறிவாளி. நீங்கள் ஆடியன்ஸ் அறிவாளியை நினச்சி கதை பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம சொல்கிறதான் கதைன்னு எடுத்தோம்னா க்ளோஸ் பண்ணிடும் நம்மளாம். நம்மளோட அறிவியல் ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். அதை புரிஞ்சாமல் நம்ம தான் அப்படி நினச்சோன்னா இப்போல்லாம் விலைக்கு ஆகாது. அவ்வளவு அட்வான்ஸ் அவங்க. நாங்கள் இங்கே இயக்குனர் கற்றுக்கிறத விட எல்லாத்துலேயும் அவங்க ஸ்டோரி நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்குது சார் ஆடியன்ஸுக்கு. இது நான் சொல்கிற உண்மை. இது புரியாமல் நான் அப்படியே ஹிட்டு கொடுத்துட்டேன் நான் தான் அப்படின்னா அடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அந்த சோனுக்குள்ளே போயிட்டோம் சார். பட் ஆனால் வந்து நம்ம உங்களுடைய அந்த டைட்டில் கார்டு பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து பயங்கர மாசாக இருக்கும். ஒரு டேரக்டர் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் தாண்டி பாடல்கள் எல்லா படத்துலையும் அவரே, அதுவும் அந்த எல்லா பாடல்களும் ஹிட், ஆல்பம் ஹிட்டாகவும் அந்த பெருமை உங்களுக்கே சேரும். அஸ் லிரிசிஸ்டாகவுமே பேரரசு அவர்கள் பயங்கர ட்ரேட்மார்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு படம் பேரரசு அவர்கள் திரும்ப இயக்க போகிறார் அப்படின்னா, ஒரு வயலன்ஸ் இல்லாமல், ஒரு சண்டை காட்சிகள் இல்லாமல், பாடல்கள் இல்லாமல் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்தால் பண்ணுவாரா? பாட்டு படத்து இருக்குன்னு அவசியமே இல்லை. இப்பவுமே பாடல் வந்து ஒரு கதைக்கு தேவைப்படுற பட்சத்தான் கதைக்கு வைக்கணும், நம்மளா திணிக்கக்கூடாது. இப்போ நம்ம சொன்ன கமர்ஷியலும் போது ஒரு டியூட் சாங்கு, ஒரு குத்துப்பாட்டு, ஹீரோக்கு ஒரு ஓப்பனிங், இதெல்லாம் இது வந்து ஒரு சொன்ன கமர்ஷியலுக்காக வைக்கப்படுற விஷயங்கள். ஆனால் அது கதை இல்லை. சிவாசி படம் ஓடிச்சுன்னா ஃபைட்டுக்காக ஓடல, சாங்காக ஓடல, ஹீரோ ஓப்பனிங் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம்ல அதுக்காக படம் வெற்றி அடைஞ்சுங்கிறதுலாம் இல்லை. படம் ஓடுனதுக்கு காரணம் கதைகளோட கருதான். தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏழ வேஷமா, மாட்டுத்துளத்தில் அம்மா பார்க்குறத பாருங்க, அதுதான் அதுக்கு தான் ஓடிச்சுது. வேற எதுக்கு ஓடிச்சு படம்? அந்த 2 கிலோ தூக்கும்போது வைப்போம். சிவாசியில் எல்லா சீனும் வைக்கிறேன் சார், ஓப்பனிங் சாங்கு எல்லாம் வைக்கிறோம். செகண்ட் ஹாஃப்ல வந்து மாட்டுத்தூரில் அம்மாவை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பருத்தி பால் வைக்கும் தங்கச்சி பார்ப்பாரு. அந்த ரீல் அப்படியே தூக்கிருங்க, போட்டுதான் பாருங்க நீங்கள். திருப்பாச்சி ஓப்பனிங், அது ஐயனார் அருவா வைக்கிறது, கும்பிட போனதையும் சாங்கு, இதெல்லாம் தூக்கிருங்க சார். அந்த தங்கச்சி வரைக்குள்ள குழந்தைகிட்ட போன் பேசி வரல, அந்த சீனை தூக்குங்க சார், போட்டுதான் பாருங்க சார். ஃபைட்லாம் இருக்கட்டும் சார்,
எம்டியா இருக்கும் சார். உங்களுக்கு ஆணி வேர் வேணும். நீங்கள் பக்க வேரை நம்பி பக்க வேருங்கிறது தான் சாங்கு, பக்க வேருங்கிறது தான் ஃபைட்டு, பக்க வேருங்கிறது தான் காமெடி, பக்க வேருங்கிறது தான் லவ் கமெண்ட்ஸ் படுத்துற. ஆணி வேருங்கிறது தான் கதை. அந்த எல்லா மரமாக இருக்கும் செடியாக இருக்கட்டும் அது தாங்கி நிற்கிறது ஆணி வேர். அதை கட் பண்ணுங்க, பக்க வேர் காற்று வந்து மரம் விழுந்துடும். Correct. பக்க வேர் வந்து பலம் இல்லாதது, ஒரு காற்று அடித்தா மரம் சாஞ்சிடும். ஆணி வேர் தான் அதை அப்படியே அசையாமல் சாயாமல் நிறுத்துறது. அப்போ கமர்ஷியல் கதையாக இருக்கட்டும் எந்த கதையாக இருக்கட்டும் உங்களுக்கு கதை ஆணிவராக இருக்கணும். சென்டிமெண்ட் இல்லாமல் எந்த படமும் இல்லை. நீங்கள் சென்டிமெண்ட்டில் நீங்கள் லேசாக நினச்சால வீக்காக ஏற்படும். நீங்கள் காலம் கடந்து நிற்கிற படங்கள், நீங்கள் 30 வருஷமா 40 வருஷமா காலம் நிற்கிற எந்த படத்தை எடுத்துங்க அதில் சென்டிமெண்ட் இருக்கும். சென்டிமெண்ட் இல்லாத படங்கள் ஓடி இருந்தால் அது சீசன் தான், அன்னைக்கு அப்போ அந்த நேரத்துக்கு ஓடி இருக்கும். அடுத்த 2-3 வருஷம் கழிச்சு கதையே தெரியாது உங்களுக்கு, இப்படி படமாக வந்ததே தெரியாது. ஆனால் பெரிய கலெக்ஷன் ஆகிருக்கும், 200 கோடி 500 கோடி சொல்லுவாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த படத்தை பற்றி பேசுங்க, அதில் யார் ஹீரோயின் கேட்பாங்க, யார் மிஸ்டர்னு கேட்பாங்க, என்ன கதை மறந்து போவோம். சில படங்கள் சீசன் ஹிட் அந்த நேரத்துக்கு ஓடும். ஆனால் லைஃப் லாங்காக காலத்துக்கு நிற்கிற படங்கள் எல்லாமே சென்டிமெண்ட் இருக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ஆராய்ச்சி பாருங்கள், பாசமலராக இருக்கட்டும், முள்ளு மலராக இருக்கட்டும், எங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், ஓடின படங்கள் எல்லாத்தையும் அதில் சென்டிமெண்ட் இல்லாமல் படம் நிற்காது. கண்டிப்பா. இப்போ படத்தினுடைய திருப்பாச்சியோட இன்ட்ரோ மாதிரி எப்படி அந்த அருவாளை ரெடி பண்ணிட்டு பக்காவா விஜய் சார் அந்த அருவாளை தூக்கிட்டு வருவாரோ அதே மாதிரி நீங்கள் எகெயின் உங்களுடைய 2.0 ரெடி பண்ணிட்டு சீக்கிரமாக வந்து பட்டாசா படங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப Thank you, நன்றி. sir. ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கேள்வியாக கேட்டு நம்மளுடைய ஆதங்கத்தெல்லாம் இறக்கி வைக்க வச்சு ரொம்ப நன்றி. தேங்க்யூ Thank you, சார். sir.